கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணியிருந்தான் ChatGPTக்கு ஆப்போசிட்டா. அதுல பார்த்தீங்கன்னா லைவா நம்ம வந்து அது கூட வந்து பேசிக்கலாம் வீடியோவோட. Tell me what you see. I see you placing a piece of paper on the table. கிட்டத்தட்ட வந்து ஜாவிஸ் மாதிரி சோல்ஜர்ஸ் அதோட ஆக்சஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இருக்க சோனியை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது இருக்கு இல்லையா, இதுல இருக்க மைக்கை வந்து இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுங்களா, நான் பேசுறது இந்த மைக் வந்து உங்களுக்கு, இந்த மைக் வந்து ஜெமினைக்கு, அண்ட் இது பட்டன், இது அமுக்கிட்டு பேசினா அது கேட்கும். ஸோ ஆன் பண்ணுமா? ஹாய் ஜெமினி. Hi, Mr. PC Doc. வாட் இஸ் திஸ்? I see a white paper. பேப்பர்னு சொல்லுது. இருங்க, இதில் பலவர் யார் இப்போ. வாட் இஸ் திஸ் நவ்? I think it might be an unfinished boat drawing. போட்டுன்றது சோல்ஜர்ஸ், போட்டு அன்றானது பாதியில் விட்டு போட்டுன்னு சொல்லுது. வாட் இஸ் திஸ் நவ்? Still an unfinished boat drawing. அதே தான் கம்ப்ளீட் பண்ணாத டிராயிங் அப்படின்னு சொல்லுது. Ah, I see. வாட் இஸ் திஸ் நவ்? So, it turns out it's not an undrawn boat, but a crocodile. crocodile கரெக்டாக சொல்லுது. இரு இவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். கேன் யூ ரெக்கக்னைஸ் திஸ்? What is the crocodile doing on the road? ரோட்டு மேலே முதலை. ஓகே, தெரிகிறது. இது இந்த ரோடு எந்த ரோடுன்னு கேட்கும். வாட் இஸ் திஸ் நவ்? இது பெருங்குளத்தூரில் வலம் வரும் முதலை. பெருங்குளத்தூரில் வலம் வரும் முதலை என அழகாக கண்டுபிடித்துள்ளது ஜெமினை. இதெல்லாம் உருட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்த உடனே. ஆனால் இதையும் நம்பி பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கு. அதாவது சோல்ஜர்ஸ், போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கூகுள்கார ரிலீஸ் பண்ணியிருந்தான். எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. We have been testing the Camel Gemini, our new multi model AI model. எப்படி நம்மள மாதிரி, நம்ம வீடியோ மாதிரியே இருக்கா? நம்மள மாதிரி படம் வரைகிறாங்களா? இதில் இருங்க, இது கூட இருங்க, இங்கே பாருங்க. I know what you're doing. You're playing rock, paper, scissors. எப்படி இப்படி பண்ணோன்னா நீங்க வந்து ராக் பேப்பர் சீசர் ஆடுறன்னு சொல்லுதுல்ல, இது எல்லாம் அப்சல்யூட் உருட்டு, செக்குலாட்டே சுத்தமான உருட்டு. ப்ரோ என்ன ப்ரோ கூகுளே இப்படி உருட்டுன்னுலாம் சொல்றீங்களா ப்ரோ? உங்களுக்கே நியாயமா ப்ரோ? அவனோட பிளாட்ஃபார்ம் தான் வீடியோ போட்டுருக்கீங்க கேட்டா ருக்கோ ஜாரா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன். வேற எங்கேயும் ப்ரூஃப் இல்லை, அவனே கீழே கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, ஃபார் அவர் ப்ராம்ப்டிங் அப்ரோச்சஸ் ஹியர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவ் இட் இஸ் மேட் இன்டராக்டிவ் வித் ஜெமினி த்ரூ மல்டி மாடல் ப்ராம்ப்டிங் அப்படின்னு இருக்கா. இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கா? போட்டோ வீடியோ கிடையாது, போட்டோ லைவ் வீடியோலாம் கிடையாது. இப்படி போய் பேசல, அது மாதிரிலாம் கிடையாது. போட்டோ டெல் மீ வாட் யூ see. I see person's right hand is open with 5 fingers spread apart இப்படின்னு சொல்லுதுங்களா. ரெண்டாவது பாருங்க, கையை மூடி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு நான் சொல்லுது நாக்கிங் ஆன உடன் டோர் அப்படின்னு சொல்லிருக்கு. அவன் உடன் டோர்லாம் நாக்கே பண்ணல, கையில இப்படி தான் காட்டுறான், அதுவே தப்பு. மூணாவது பாத்தீங்கன்னா I see hand with 2 fingers extended which is common symbol for the number 2 அப்படின்னு சொல்லுது. நம்பர் வந்து அரசியல் கட்சி சிம்பிள்னு சொல்லியிருக்கோம், பட் அதுக்கு தெரியல. ஸோ இவங்க இப்படி காமிச்சாங்க பாத்தீங்க. அப்படி காட்டும் போது அதுக்கு வந்து அதால வந்து கண்டுபிடிக்க முடியல, அது வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாத்தீங்கன்னா வாட் யூ திங்க் ஐ அம் டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிண்ட்னு பாருங்க, இட்ஸ் a கேம். ஏண்டா எல்லாத்தையும் எடுத்து வாயில கொடுத்தா சாப்பிடாம சொல்லுவா. ஹிண்ட் கேம்னு கொடுத்த உடனே அது சொல்லிடுச்சு. You're playing rock, paper, scissors. Very good, brilliant. இந்த மேட்ரு புதுசா கேட்டீங்கன்னா இது புதுசு இல்ல. GPT-4 மல்டி மாடல் ஜெனரேட்டிவ் மாடல் தான். ஸோ அதில் நீங்க வந்து டெக்ஸ்டும் போடலாம், போட்டோவும் போடலாம். ஸோ இது புதுசு இல்ல. ஆனால் கூகுள்காரன் இதை வேணும்னே பண்ணியிருக்கான். எதுக்காகனா, போன வாட்டி இதே மாதிரி ஒரு வித்தையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பாட் ஏஐ கொண்டு வந்தான். கொண்டு வந்துட்டு அவன் பிரசன்டேஷன்லயே ஒரு வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவன் பார்த்தானா இல்ல அந்த ஏஐ பார்த்துச்சான்னு தெரியல. இவன் எப்படி தெரியுமா, ChatGPT வந்து வசீகரன் மாதிரி, இவன் வந்து டாக்டர் போரா மாதிரி போராவே இது போட்டுரும். ChatGPT வந்து அது கரெக்டா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்காருங்க. இவன் வந்து நானும் பண்றேன், என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி இதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு டேட்டா வந்து ஏதோ ஸ்பேஸ் பத்தி ஏதோ தப்பா சொல்லி பிடிச்சு. AWST was used to take the very first pictures of a planet outside the Earth's solar system. This is inaccurate. ஆக்சுவலா சொல்லிச்சு, இந்த ஏஐ மேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அ ஸ்டண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் IPOs. அதுக்காக இவன் என்ன பண்றான்னா, கூகுள் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT மேல பாட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு பேர் வச்சு கொண்டு வந்துட்டான். பாடுன்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. அது நம்ம ஊர்ல தான் கெட்ட வார்த்தை, அவங்க ஊர் கெட்ட வார்த்தை இல்ல. நோ ப்ராப்ளம். Hi, Mr. PC Doc.
சரி இதை வச்சு ஸ்டாக் பிரைஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஆன்சர் வந்து தப்பா சொல்லிடுச்சு லைவ் செஷன்லயே. அது என்னாச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து கீழே இறக்கி விட்டுருச்சு. ஏன்னா அந்த ஏஐ தான் தப்பா சொல்லுச்சு, நீங்க அதை கரெக்ட் பண்ணி அதை போடாம விட்டுருக்கலாம்ல. சரி ஓகே, இந்த வாட்டி நம்ம பாதிச்சிட்டோம், அடுத்த வாட்டி நம்ம வந்து பெருசா வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ மாடல் எடுத்துட்டு வரல, இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து போட்டிருக்காங்க. போட்டோன்னு உண்மையாவே எல்லாம் ஹைப் ஆனாங்க. ஏன் ஈவன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே கூட ஹைப் ஆயிருப்பீங்க, என்னடா வந்து ஏன் இந்த அளவுக்கு பண்ணிச்சு, கூகுள் இந்த அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா பார்த்தா இது ஃபேக்ன்றது தெரிய வந்திருக்கிறது. இது ஆக்சுவலா இது ஃபேக்னு சொல்ல முடியாது, ட்ரிக்ஸா வேலை பார்த்திருக்கான். சோ வீடியோல பார்க்கறது உண்மை கிடையாது. இவன் வந்து அது மாதிரி வந்து ஏஐ மாடல் டெவலப் பண்ற இன்ஜினியர்ஸ் நம்ம ஹையர் பண்ண வேணாம், ஒரு நல்ல எடிட்டர் ஹையர் பண்ணிட்டா போதும், அவன் வந்து நமக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டு சொல்லிட்டு அவன் வேலை பார்க்கறது இல்லை, இவனை கீழே போட்டு மாட்டிட்டான். ஓகே ஃபைன், ஜோக்ஸ் அப்பார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்கள வந்து பயங்கர டாக் ஆஃப் தி டவுன், நம்ம ஊர்ல கிடையாது அங்க. சோ ஏன்னா வந்து இதை பார்த்துட்டு வந்து ஒரு 2 to 3% ஏதோ வந்து ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. Now the stock is now negative by 1.5%. சோ இது மட்டும் தான் ப்ராப்ளமா கேட்டிங்கன்னா, இன்னொரு ப்ராப்ளம் வந்து கூகுள் வந்து வேணும்னே இன்டென்ஷனலா பண்றது. அது என்ன, பெஞ்ச்மார்க்ஸ். ஆக்சுவலா இந்த ஏஐ மாடல்ஸோட பெஞ்ச்மார்க்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு என்னது அந்த 54 சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அது மேட்டர் நான் பார்த்துட்டு வரேன். எம்எம்எல்யூன்னு போட்டா மல்லுன்னு வருது. என்னடா சர்ச் இன்ஜின் வச்சிருக்க கூகுள், என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? இந்த அநியாயம் பண்றியடா. அதாவது பாத்தீங்கன்னா சொல்ஜஸ், இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து பெஞ்ச்மார்க் பண்றதுக்காக எம்எம்எல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 57 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த 57 சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மல்டி சாய்ஸ் கொஸ்டினை இது சூஸ் பண்ணணும். இது கரெக்டா சூஸ் பண்ணி பாஸ் ஆச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆச்சு, அது நமக்கு வைக்கிற டெஸ்ட் தான், அதே தான் 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் வைப்பானுங்க. ஸோ அது வந்து இது எத்தனை மார்க் எடுக்குது அப்படின்றது மேட்ரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் கார வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்கான். இங்க பாருங்க, இந்த போட்டோ வந்து கூகுளே வந்து ரிலீஸ் பண்ண போட்டோ. இதுல என்னன்னா 86.4% வந்து GPT-4 வந்து வாங்கியிருக்கு. ஹியூமன் வந்து பாத்தீங்கன்னா 89.8%. ஆனா ஜெமினி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து எடுத்திருக்கு. That Gemini was better than any other model out there on these very, very important benchmarks. It's as good as the best expert humans in those areas. செக்குலாட்டே சுத்தமான உருட்டு. ஆனா உண்மை அப்படியான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இது கீழே பார்த்தீங்கன்னா 86.4% கீழே 5 ஷாட்னு ஒரு மேட்டர் இருக்குங்களா. இங்க பார்த்தீங்கன்னா வந்து COT at 32 இருக்கும். இந்த COT அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா செயின் ஆஃப் தாட்ஸ்னு அர்த்தம். இந்த 5 ஷாட், இந்த செயின் ஆஃப் தாட்ஸ் எப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா ஏஐ மாடல்ஸ் கிட்ட கொஸ்டின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஷாட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு அது மூலமா அதே சிமிலர் கொஸ்டினா அது எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இதுதான் வந்து டெஸ்ட். ஆனா COT இந்த செயின் ஆஃப் தாட்ன்றது என்ன, 5 ஷாட் மாதிரியே தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 32 சாம்பிள்ஸ் இருக்கும். 32க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸும் முன்னாடி கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை வச்சு தான் அதே மாதிரி இருக்க இன்னொரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். ஆனா பிரச்சனை என்ன, இங்க GPT-4ல 5 ஷாட்ல 86.4% போட்டுட்டு ஜெமினி அல்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா செயின் ஆஃப் தாட் 32 கொடுத்திருக்கான். இப்படி வந்து என்கிட்ட கேட்கறதே தப்புன்ற மாதிரி இவன் கம்பேர் பண்ணதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். இதுல ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் என்னோட ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது, இவன் எந்த அளவுக்கு உருட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போட்டோல காமிச்ச மாதிரியே GPT-4 பாத்தீங்கன்னா 5 ஷாட்ல 86.4% எடுத்திருக்கு. ஆனா ஜெமினி எவ்வளவு எடுத்திருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 83.7% தான். GPT-4 கம்பேர் பண்ணா இது கம்மி. ஐயோ. ஆனா செயின் ஆஃப் தாட்ஸ்ல GPT-4 அதிகமா எடுத்திருக்கு. இவன் சொல்றதுல பாதி உண்மை பாதி போய் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி மக்களை ஏமாத்தி இருக்கான். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல டெக்கீஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கவங்க வந்து ரெட்டிட்லயும் இதுலயும் போட்டு இவன் வந்து நாரடிச்சு விட்டானுங்க. ஓகே ஃபைன். எதுக்காக கூகுள் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை செய்யணும்? எதுக்கு வந்து கூகுள் வந்து இந்த மாதிரி வந்து வேணே ஃபேக் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா, சிம்பிள் சோல்ஜர்ஸ். இதுக்கு முன்னாடி .com பபுள் அப்படின்னு சொல்லிட்டு 2000ல ஒன்று இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இந்த .com பேஸ்டு கம்பெனிஸ்லாம் சர்ன்னு மேல வளர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுச்சுன்னா கிடையாது. ஸ்டார்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு ஸ்டார்ட் அப்புமே ப்ராஃபிட்டே பண்ணாது. சொமோட்டோ எடுத்தா ப்ராஃபிட் பண்ணல, ஸ்விக்கி எடுத்தா ப்ராஃபிட் பண்ணல, ஓலாவும் ப்ராஃபிட்டபிள் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளே கிடையாது. அவங்களோட மேட்டர் என்னன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து காசு எப்படியாவது வாங்கணும். அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கணும்னா இந்த மேட்டர்லாம் ட்ரெண்டிங்கா வச்சிருக்கணும். எல்லாத்தையும் மக்கள் கிட்ட இந்த ஓலாவோட இல்ல வந்து ஸ்விக்கியோட ஜொமேட்டோட பேச்சு வந்து பெருசா போகணும். பெருசா போச்சுன்னா இன்வெஸ்ட் வந்து ஓகே இது பெருசா போகுதுன்னு சொல்லிட்டு வந்து காசு எடுத்து போடுவாங்க. அந்த காசை எடுத்துட்டு தான் இந்த கம்பெனில செலவு பண்றது, ப்ரொமோஷன் அது எல்லாமே. ஸோ இதனால வந்து வேற கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இதே மாதிரி 2000ல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து .com கம்பெனிஸ் வந்துச்சு. அப்ப இன்டர்நெட் வந்து பெருசாக ஆரம்பிச்சது அங்க ஊர்ல யூஎஸ்ல. சொல்ல எல்லாம் வந்து .com கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அப்ப எல்லாரும் எடுத்துட்டு போய் காசு எடுத்துட்டு போய் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல போட்டாங்க. அதுல முக்காசி கம்பெனி 2001 2002 வந்து லாஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ போட்டவங்க காசுல நாமும் அப்ப 600
ஸோ அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ற விஷயமே கம்பெனிஸால் செய்யப்படும் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஸ்டண்ட். எங்க அந்த கப் எடுங்க ரோட்ல உட்காந்து சேஞ்ச் மை மைண்ட். உண்மையாவே அதுதான். இன்னொரு காமெடி தெரியுமா, காலேஜஸ்ல எத்தனை ஏஐ கோர்சஸ் ஆரம்பிச்சு உங்க காலேஜ்ல இருக்கா ஏஐ கோர்ஸ்? ஏஐடிஎஸ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எனக்கு புரியாத விஷயம்டா, ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம வரோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் கற்றுக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்காம எப்படி ஏஐ கற்றுக்க முடியுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் கற்றுட்டு தான் ஆகணும், லூப்ஸ் கான்செப்ட் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், மேத்தமெட்டிக்ஸ், கிராஃப் தியரி, இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ இது எல்லாமே வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜஸ் எப்படி ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் இந்த இதில் கடை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. பட் ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2000 நடந்த மாதிரியே எல்லா கம்பெனிஸும் அடிச்சுட்டு சாவானுங்க. கடைசியாக ஒருத்தர் நல்ல ஒருத்தர் வந்து வருவான். இந்த அமளி துமிழில் வந்து இன்வெஸ்டர் காசு போட்டு எல்லாம் கரியாக்கிடுவானுங்க. கடைசியாக ஒரு 2-3 கம்பெனி வந்து வெளியே வரும். அது நமக்கு இனோவேஷன்ஸ் கொடுக்கும் பப்ளிக். சேம் 2000 நடந்த .com பப்ளியும். ஏன்னா அந்த .com பப்ளில் இருந்தால் சிஸ்கோ வந்துச்சு, அமேசான் வந்துச்சு, யாவும் வந்துருச்சு. ஆனால் யாவும் இப்போ நாசமாக போயிடுச்சு. அது வேற கதை. அவன் பண்ணதுக்கு என்னையா போட்டு அடிக்கிறீங்க? ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம கூகுளை வந்து கொஞ்சம் ஆத்திருப்போம். ஸோ அது எதுக்காகனா இந்த மேட்டருக்காக தான். அதுக்காக வந்து எங்கள் யூடியூப்க்கு எங்களுக்கும் பகையில் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க, ஷேடோ பண்ண எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஐ பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன? நான் இப்படி சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களோட தாட்ஸ் வேற கூட இருக்கலாம். அது என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பபுள் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் முடிவு பண்ணுங்க, கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.